ஹாய் ஹலோ வெல்கம் டு வி ஃபார் எஜுகேட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அழகு ராணி அப்படின்ற ஒரு நீதி கதையை தான். ஒரே இடத்துல வாழ்ந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி 4 பேரும் நண்பர்களாக பழகி வந்தாங்க. 4 பேரும் நண்பர்களாக பழகி வந்தாலும் இவங்க 4 பேத்துக்குள்ளார அழகு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தான் தான் அழகு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இந்த முயல் மட்டும் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கும். நம்ம 4 பேர்லையும் நான் தான் மிக அழகு, மனிதர்கள் கூட எங்கள் இனத்திலிருந்து தான் தோன்றினதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே நடனமாடி சொன்னது குரங்கு. நாங்கள் மனிதர்களோட வீட்டிலேயே புத்திசாலித்தனமாக ஒளிந்து வாழ்கிறோம். மனிதர்களால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியல. எங்ககிட்ட அழகோடு சேர்த்து அறிவும் இருக்குதுன்னு சொன்னது எலி. மனிதர்கள் திட்டும்போது எலி முகம், குரங்கு முகம்னு கூட திட்டுவாங்க. ஆனால் சின்ன உயிரினமாக இருந்தாலும் கிளியோட நிறத்தில் அழகாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு வெட்டுக்கிளி. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு முயல் மட்டும் எதுவுமே பேசாமல் நான் இந்த அழகி போட்டிக்கே வரலப்பா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அது கிளம்பி போனதை பார்த்துக்கிட்டே இருந்த குரங்கு என்னதான் இருந்தாலும் இதுதான் வெள்ளை வெள்ளையேன்னு அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னிச்சு. ஆமாம் ஆமான்னு அதை ஒப்புக்கொண்டது வெட்டுக்கிளி. என்னதான் அழகும் நிறமும் இருந்தாலும் அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் மட்டும்தான் அழகியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னிச்சு எலி. உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம 4 பேருக்குள்ளாரையும் ஒரு அழகி போட்டி வச்சா என்ன அப்படின்னு கேட்டுச்சு வெட்டுக்கிளி. போட்டி வச்சுக்கலாம், ஆனால் நடுவராக யார் இருந்து தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு கேட்டது எலி. உடனே நடுவராக நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசையில் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது மரத்தில் ஒரு காகம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் எப்படி நடுவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு குரங்கு. உடனே அந்த காகம், நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாளைக்கு முயலையும் அழைச்சிக்கிட்டு இந்த முகவரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு முகவரியை கொடுத்தது அந்த காகம். ஆனால் நான் தேர்ந்தெடுப்பவரை ஒரு மனதாக மீதி இருக்கிற 3 பேரும் சேர்ந்து அழகு ராணியாக ஒத்துக்கணும் அப்படின்னு அந்த காகம் சொன்னிச்சு. இதை கேட்ட அந்த 3 பேரும் சரின்னு சம்மதம் சொன்னாங்க. அடுத்த நாள் நான் தான் அழகு ராணியாக போகிறேன் அப்படின்ற கனவுல மிதந்துக்கிட்டே 3 பேரும் அந்த காகத்தோட வீடை தேடி போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு குருவியானது காலில் அடிபட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன், ஒரு சின்ன பையன் கல்லை எடுத்து என்னுடைய காலில் அடிச்சிட்டான், அதனால் எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவியானது ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. இதை பார்த்த குரங்கு, நாங்கள் அழகி போட்டிக்கு போகிறோம், நீ வேற அபசகுனமாக பேசாத அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளால் அதை திட்டுச்சு. வெட்டுக்கிளியும் எலியும் அந்த குருவியோட முகத்தை கூட பார்க்காம தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுச்சு. ஆனால் அந்த வழியாக வந்த முயல் மட்டும் இந்த குருவி அடிபட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேக வேகமாக போய் மருந்தை கொண்டு வந்து அதோட காயத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அழகி போட்டிக்கு போணுச்சு. இது அங்கே உதவி செஞ்சுட்டு வந்ததுனால முயல் அழகி போட்டிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமானுச்சு. ஆனால் அழகி போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அந்த 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, இந்த முயல் மட்டும் வந்து கலந்துக்கல அப்படின்னு. இந்த காகமோ எல்லாத்துக்கும் மதிப்பெண் போட ஆரம்பிச்சிருச்சு. அழகுக்கும் அறிவுக்கும் இப்போ உங்களுக்கு மதிப்பெண் போட்டாச்சு. இன்னும் உங்களுடைய குணத்தை பார்த்து அதுக்கு மட்டும்தான் மதிப்பெண் போடணும். ஆனால் இருக்கிறதுலையே அதுக்கு தான் மதிப்பெண்கள் அதிகம் அப்படின்னு இந்த காகம் சொன்னிச்சு. அந்த விலங்குகளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அச்சோ, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து முயல் அங்கே வந்து நின்றுச்சு. காகமோ மதிப்பெண்களை போட்டு முயல் தான் அழகு ராணி அப்படின்ற பட்டத்தை வழங்கினுச்சு. இந்த 3 விலங்குகளுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. காகமோ, அந்த குருவி என்னுடைய நண்பன் தான், முயல் அதுக்கு உதவி செஞ்சுட்டு வந்ததை எனக்கு அந்த குருவி உடனடியாக தெரிவிச்சிருச்சு. நல்ல மனசு உள்ள அந்த முயல் தான் அழகு ராணி. எப்போவுமே நல்ல மனசு உள்ளவங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர்களும் அழகு ராணியாகத்தான் இருப்பாங்க. மற்றவர்களை விட அவர்கள்தான் அழகானவர்கள் அப்படின்னு இந்த காகம் தீர்ப்பு சொன்னிச்சு. இதை கேட்ட உடனேயே குரங்கு, எலி, வெட்டுக்கிளி தான் செய்யாத உதவியை நினச்சி வருத்தப்பட்டு தலை குனிந்து நின்றாங்க. ஆம் குழந்தைகளே,
அழகு என்பது முகத்தில் இருப்பது அல்ல, நம் உள்ளத்தில் இருப்பது. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் அழகு. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். V4 Educate, your knowledge booster. Thank you.